திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 16. நான் சந்திரமல்லியை இழந்தது பற்றி கவலைப்படவில்லை. அது ஒரு கதறலில் முடிந்துவிட்டது. என் சோழ தேசத்தை ஒரு நாளும் எவருக்காகவும் இழக்க மாட்டேன். என் சைவ சமயத்தையும் இழக்க மாட்டேன். சைவ சமயம் சேரவாரீர் ஜகத்தீரே என்று சொல்லாமல் சொல்லுவேன். என்னென்ன விழாக்களை கொண்டாடலாம் என்று அவர் கேட்க, சட்டென்று இளவரசர் ராஜேந்திரர் எழுந்து நின்றார். அப்பா, இப்போதுதான் உங்களை நான் முழுமனதாக ஏற்கிறேன். இதைத்தான் நானும் விரும்பினேன். நான் இதை இன்னும் நேரடியாகவும் முரட்டுத்தனமாகவும் கையாண்டிருப்பேன். நீங்கள் மிகுந்த கெட்டிக்காரத்தனமாக மறைமுகமாக செய்ய வேண்டும் என்கின்றீர்கள். உங்களை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. நாம் செய்ய வேண்டியது திருவிழாக்களில் முதன்மையான திருவிழாவாக ஐப்பசி சதய விழாவை கொண்டாடுவதுதான். எதற்கு ஐயா? பணிவோடு ராஜராஜர் கேட்டார். உங்களுடைய பிறந்தநாள்தான் இனி இங்கு முக்கிய பெருவிழாவாக இருக்க வேண்டும். எல்லா கோவில்களிலும், எல்லா கிராமங்களிலும், எல்லா ஊர்களிலும் ஐப்பசி சதய பெருவிழா கொண்டாடப்பட்டே ஆக வேண்டும். சித்திரை திருவிழா, ஆணி திருமஞ்சனம் என்று படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் கோவில்களில் விழா எடுப்பது நடைபெற வேண்டும். அவர்கள் திட்டமிட்டார்கள். விரைவாக எல்லா ஊர்களிலும் திருவிழா நடக்க காசு செலவழித்தார்கள். சந்திரமல்லியை மறந்து போனார்கள். என் தவறுதான். பஞ்சவன் மாதேவி சக்கரவர்த்தியிடம் மன்னிப்பு கேட்டாள். இல்லை, இது உன் தவறல்ல. அவள் திருடி, ஓடுகாலி. இந்த சோழ தேசத்தின் சிறப்புகள் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இதைவிட சிறப்பான விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் என்று குறுக்கு கணக்கு போட்டுக்கொண்டு நகர்ந்து போயிருக்கிறாள். போகட்டும், போய் புரிந்து கொள்ளட்டும். இப்பொழுது சொல்லுகிறேன் பஞ்சவன் மாதேவி, ஒரு நாள் அவள் வருவாள். உதவியாக அல்ல, என் மகளாக. பௌத்தத்தை வெறுத்து சைவத்தை புரிந்து கொண்டு சோழ தேசத்தின் மீது காதலுடன் இந்த உடையார் குலத்தின் மீது நம்பிக்கையோடும் இது அறவழியில் செல்கின்ற வாழ்க்கை என்று புரிந்து கொண்டும் வருவாள். அதுவரை காத்திருப்போம். அதுவரை அவளை பற்றி மறந்தும் இருப்போம். இந்த சோழ தேசம் சந்திரமல்லியை பற்றி எந்த விதத்திலும் நினைவு கூற வேண்டிய அவசியமில்லை. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது பஞ்சவன் மாதேவி. சாரி. கீழே சாளுக்கியத்தின் துணையோடு மேலை சாளுக்கியர்கள் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். சந்திரமல்லி சோழ தேசம் வருவாளோ இல்லையோ, கீழே சாளுக்கியத்திலிருந்து நல்ல உறவுகள் நம்மை நாடி வர வேண்டும். மேலை சாளுக்கியர்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் நாம். எனவே நீதான் அரண்மனையை கவனித்துக் கொள்ள வேண்டும். கீழே சாளுக்கியம், மேலை சாளுக்கியம் என்று அலையும் பொழுது கீழே சாளுக்கியத்திலிருந்து குமரிமுனை வரை ராஜேந்திர சோழன் நமது கடல் பகுதியை பலப்படுத்துவான். பரதவர்களோடு நெருங்கிய சிநேகம் கொள்வான். ஒன்று தெரியுமா பஞ்சவன் மாதேவி? திருமயிலில் உள்ள வணிகர்கள் இன்னும் சற்று வடக்கு பக்கமாக நகர்ந்து கீழே சாளுக்கிய பரதவர்களோடு நல்ல சிநேகம் வளர்த்து கொண்டு கங்கையின் முகத்வாரம் வரைக்கும் போயிருக்கிறார்கள். அங்கிருந்து யாத்திரிகர்களாக இன்னும் வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையின் அடிவாரம் வரையும் போயிருக்கிறார்கள். வேறு நாகரிகம், வேறு மக்கள், வேறு விதமான பழக்க வழக்கங்கள், வேறு விதமான தோற்றம், வேறு விதமான நிறம், வேறு விதமான மொழி. அவர்கள் ராஜேந்திரனிடம் பேச ராஜேந்திரனிடம் என்னிடம் விரித்த பொழுது வியப்பாகத்தான் இருந்தது. சோழ தேசம் மட்டும் உலகம் இல்லை. ஆனால் சோழ தேசத்தின் நாகரிகத்தை அங்கு கொண்டு செல்ல வேண்டும். கடல் கடந்தும் பரப்ப வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு உண்டு. சந்திரமல்லியை மறந்துவிடு பஞ்சவன் மாதேவி. நான் மறந்துவிட்டேன். மல்லாக்க கட்டிலில் சாய்ந்து சக்கரவர்த்தி பேசிய பொழுது அருகே உட்கார்ந்திருந்த பஞ்சவன் மாதேவி அவர் நெஞ்சை தடவி கொடுத்தாள். முகத்தை வருடிவிட்டாள். புஜங்களை பிடித்து விட்டாள். பஞ்சவன் மாதேவி, ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற பொழுது தாயின் கருப்பைக்குள் மிக சௌகரியமாக வாழ்கிறது. ஆனால் அந்த சுகம், அந்த நிம்மதி பூமிக்கு வந்த பிறகு கிடைப்பதில்லை. ஆனால் அதுவரை அனுபவித்த அந்த சுகமும் நிம்மதியும் மறுபடியும் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறது. தாயினுடைய நெஞ்சில் அந்த சுகத்தை ஓரளவு பெறுகின்றது. தாய் தள்ளிவிட்ட பிறகு உலகத்திற்கு போக என்று அனுப்பிய பிறகு அது மனைவியிடத்தில்தான் தாயின் அன்பை பெறுகின்றது. மனைவியிடமும் அந்த தாயின் அன்பும் முழுமையாக கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று திகைத்து போகையில் மகள், 5 வயது மகள் அணைத்து கொண்டு கொஞ்சம் பொழுது 10 வயது மகள் கையை பிடித்து நடக்கும் பொழுது தாயினுடைய அண்மையை, அவள் நேசத்தை, அவள் கருப்பைக்குள் பாதுகாப்பாக இருந்ததே இந்த பெண் குழந்தையின் தொடலில் அருகாமையில் ஒரு ஆண் உணர்கின்றான். ஆனால் பஞ்சவன் மாதேவி, அதுவும் பொய். தாயின் கருப்பை சுகம் மனிதனுக்கு கடைசி வரையில் கிடைப்பதே இல்லை.
இறைவன் என்கின்ற நினைப்பு, இறைவனுடைய ஆளுமை கிடைத்தால் ஒழிய அந்த சுகம் வருவதில்லை. நாமெல்லாம் கடவுளை தேடுவதற்கு காரணம் தாயின் கருப்பையை தேடுவதுதான். தாயின் கருப்பை அனுபவம்தான் அது. சந்திரமல்லியை என் தாய் என்று கொண்டாடி இருக்கின்றேன். அது இல்லை என்று ஆகிவிட்டது. நான் தனியன், எவரும் இல்லாதவன். சக்கரவர்த்தியின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. பஞ்சவன்மாதேவி அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய மேல் துணியால் அவர் முகத்தை துடைத்தாள். அவருக்கு அருகே படுத்து கொண்டாள். அவரை அணைத்து கொண்டாள். என்னப்பா என்று அவர் உடம்பு முழுவதும் தடவி விட சக்கரவர்த்தி உறங்கினார். சோழ நாடு இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு சாதாரணமாக ஆகியது. சக்கரவர்த்தி பேசி அழுததை பஞ்சவன்மாதேவி பிரம்மராயரிடம் சொன்னாள். பிரம்மராயர் பஞ்சவன்மாதேவி பேசியதை குறித்து சக்கரவர்த்தியிடம் பேசும் பொழுது சக்கரவர்த்தி சிரித்தபடியே பிரம்மராயரின் தோளை அணைத்து கொண்டார். அது ஒரு பலவீனமான நேரம், அதே சமயம் உண்மையான நேரமும் கூட. பிரம்மராயரே, நான் மறந்துவிட்டேன், என்றாலும் நீர் சந்திரமல்லியை மறந்துவிட வேண்டாம் என்று மிருதுவான குரலில் பேசினார். பிரம்மராயருக்கு ஒன்றும் புரியவில்லை. நேராக உங்களை சம்மந்தப்படுத்தி கொள்ளாது ஆட்களை அனுப்பி நாகைப்பட்டினத்து புத்த விகாரத்தை கவனித்து கொள்ளச் சொல்லுங்கள். சந்திரமல்லிக்கு எந்த ஆபத்தும் வராவண்ணம் ஒரு பார்வையை வைத்து கொள்ளுங்கள். பௌத்தத்திற்கு எதிராக இருக்கின்ற காபாலிகர்களும் காளாமுகர்களும் நமது சந்திரமல்லிக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது இருக்கட்டும். சந்திரமல்லிக்கு வசதிகள் வேண்டும். எனவே அந்த புத்த விகாரத்திற்கு வேண்டுவனவற்றை கொடுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டாம், பொதுமக்களை கொடுக்கச் செய்யுங்கள். வேளார்களை அனுப்பி அரிசி மூட்டையும் மற்ற தானியங்களையும் வழங்கச் சொல்லுங்கள். அவர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். சந்திரமல்லி எங்கிருக்கிறாள் என்பதை கவனித்து கொள்ளுங்கள். அவள் நாகை விகாரத்திலேயே வைத்திருக்க மாட்டார்கள், இடம் மாற்றுவார்கள். அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சந்திரமல்லி நாகை விகாரத்திலிருந்து ஈழம் போனதாகவும், ஈழத்திலிருந்து திரும்பி வந்து நாகையில் சில காலம் தங்கியதாகவும், நாகையிலிருந்து திருவண்ணாமலைக்கு அருகேயுள்ள மலைப்பகுதியில் வாழ்வதாகவும், அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்று விட்டதாகவும் அவ்வப்பொழுது தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. தெளிவாகவும் பலமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறாள் என்றும் தன்னை எந்த இடத்திலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டன. சோழ தேசத்து சைவ கோவில்களிலும் வைணவ கோவில்களிலும் திருவிழாக்கள் பலமாக நடக்கின்ற புண்ணியத்தை சந்திரமல்லி கட்டி கொண்டாள். அவளே காரணமாக ஆனாள். ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்கு இந்த மாதிரியான திருவிழாக்கள் காரணம் என்பதை பிரம்மராயரும் ராஜேந்திர சோழரும் மற்ற அதிகாரிகளும் நன்றாக புரிந்து கொண்டு இந்த விழாக்களில் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். நேரடியாகவும் கலந்து கொண்டார்கள். மக்களோடு கலந்து பேசினார்கள். திருவிழாக்களுக்காக வரி வசூலிக்கின்ற பொழுது வேளாண்மையிலுள்ள மாறுபாடும் ஏற்றக்குறைவும் அதில் தெரிய வந்தது. சில பகுதிகள் அற்புதமாக விவசாயம் நடக்க, சில பகுதிகளில் விவசாயம் தட்டு தடுமாறி இருக்கின்றது. அப்பொழுது வரி விதிப்பு அதற்கு ஏற்ற வண்ணம் இருக்க வேண்டுமென்று ஒரு சட்டத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. விளை நிலங்களை வைத்திருப்பவர்கள் வெறும் நிலங்கள் என்று சொல்ல அது பற்றி கேள்வியும் எழுந்தது. அப்பொழுது விளை நிலங்கள் என்ன, எவ்வளவு வரி வசூலிக்கலாம், எப்படி வருமானம் வரும் என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்து நிலங்களை அளக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு திருவிழாவின் போதுதான் ஏற்பட்டது. விளை நிலங்களை அளக்கும் பணியை செய்துவிட முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுந்தது. அரசவை கூடி நாள் கணக்கில் விவாதித்தல், இதை செய்து ஆக வேண்டும் என்ற தெளிவும் ஏற்பட்டது. ஆனால் செய்வதற்கு போர்கள் இடைஞ்சலாக இருக்குமே என்று யோசித்த பொழுது போரில் ஈடுபடாத இதையே செய்திருக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமுள்ள ஒரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு பெரிய குழுவை கொங்கு தேசம் வரை அனுப்பி நிலத்தை அளந்தார். தெற்கே திரிசீரபுரம் வரை இந்த அளவு வேலை நடந்தது. இப்படி புதிய திட்டங்கள் வரும்போது சந்திரமல்லியினுடைய பேச்சு வரும், விசாரணை வரும். அப்பொழுது அந்த சந்திரமல்லியே நேரில் வந்திருப்பது பார்த்து பிரம்மராயர் வியந்து போனார். பழையாறையில் இருப்பதற்கு வந்திருக்கின்றாயா சந்திரமல்லி? பிரம்மராயர் பரிவோடு கேட்டார். இல்லை, என் தந்தை எங்கே இருக்கிறாரோ அங்கு இருப்பதற்காக வந்திருக்கிறேன். மறுபடியும் தந்தையோடு சேர வேண்டும் என்று விரும்புகின்றாயா? உன் தந்தை உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கின்றாயா? என் தந்தை ஏற்பது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என் தந்தை எந்த இடத்தில் வசிக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் நான் இருக்க விரும்புகின்றேன். மிகப்பெரிய கோயில் ஒன்றை என் தந்தை கட்டப்போவதாக அறிந்தேன். அது பற்றி பல கனவுகள் எனக்கு ஏற்பட்டன. கனவுகள் என்ன சொல்கின்றன என்று கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற கனவுகளை ஆராயும் வகை எனக்கு நன்கு தெரியும்.
பரதகண்டத்தின் புகழை உலகமெங்கும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை என் தந்தை தான் ஒருவராக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். இது தடங்கலின்றி நடக்க வேண்டும். இதற்காகவே வந்தேன். ஒரு பௌத்தருடைய உதவி சைவ கோயில் கட்ட தேவை என்று நினைக்கின்றீர்களா அடிகளே? நிதானமாக பிரம்மராயர் கேட்டார். அவர் குரலில் கோபமும் கேலியும் இருந்தன. என்ன? ஒரு பௌத்தருடைய உதவி தேவையில்லை என்பது என் கருத்து. பிறகு நீங்கள் சொல்வதில் அர்த்தம் என்ன? நான் இங்கு புத்த துறவியாக வரவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? நான் இப்பொழுது புத்த மதத்தில் இல்லை. சைவத்திற்கு மாறிவிட்டீர்களா? சைவத்துக்கும் மாறவில்லை. நான் மதத்தை கடந்து நிற்கின்றேன் பிரம்மராயரே. நான் வெறும் சந்திரமல்லி, அவ்வளவுதான். மாதேவடிகள் அல்ல. ஆனால் காவி உடையில் இருக்கிறீர்களே? வேறு உடை இல்லை, அதனால் காவி உடையில் இருக்கிறேன். தலையையும் மழித்திருக்கிறீர்களே? மழித்தலும் நீட்டலும் முக்கியமல்ல, அது பற்றி மறந்திருப்பதே உத்தமம். சந்திரமல்லி, நீ என்ன சொல்லுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. இது ஒரு கதை பிரம்மராயரே. சந்திரமல்லி பலியிடப்பட்ட கதை. சோழ சக்கரவர்த்தி புகழோடும் பெருமையோடும் வளருவது கண்டு பொறாமைப்பட்ட பல்வேறு தரப்பினர் ஒன்று சேர்ந்து புத்த மதத்தினரை தூண்டிவிட்டு அந்த மதத்தினர் சந்திரமல்லியிடம் வந்து அந்த சந்திரமல்லியின் காதலை குத்தி கொன்று இந்த காதலன் இறந்து போக உணர்ச்சி வசப்பட்ட ரெண்டுங்கிட்டானான சந்திரமல்லி எதுவும் செய்வாள் என்பதை புரிந்து கொண்டு அவள் தற்கொலை செய்ய முயற்சிக்க அவளை காப்பாற்றுகின்ற சாக்கில் உள்ளுக்குள் வந்து வைத்தியம் செய்து மெல்ல அவளை குணப்படுத்தி அவள் மூளையையும் சலவை செய்து மாற்றி புத்த மதத்திற்கு இழுத்து போய் சக்கரவர்த்தியின் வலிமையை குறைத்து அவரை மனவேதனைக்கு உள்ளாக்கி அவர் நொறுங்கிவிட மாட்டாரா என்று கனவு கண்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராதா என்று காத்திருந்து இல்லை, எதுவுமே நடைபெறாமல் ஏமாந்த குள்ளநரி கூட்டமாக உட்கார்ந்திருந்த கதை அது. என்ன சொல்கிறாய் சந்திரமல்லி? இது திட்டமிடப்பட்ட செயலா? ஆம். சிங்களரின் தூண்டுதலால், பாண்டியர்களின் தூண்டுதலால், சேழர்களின் வழிகாட்டலால் சோழ தேசத்தைச் சேர்ந்த பௌத்த மதத்தினர் செய்த திட்டமிடப்பட்ட சதி அது. சந்திரமல்லியை பழிவாங்கிவிட்டது, என்னை பலி கொண்டு விட்டது. என்ன அயோக்கியத்தனம்! யார் இதற்கு மூல காரணம்? ஒருவரா இருவரா? சோழ தேசம் உயர்ந்தால், ஒரு தனிமனிதன் உற்சாகமாக மேலே வந்தால் அவரை சுற்றி பல்வேறு எதிரிகள் முளைப்பார்கள். அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றாக திரளுவார்கள். அவனை எப்படி வீழ்த்துவது என்று பல்வேறு விதமாக யோசிப்பார்கள். அதில் ஒரு விதம்தான் இது. இன்னொரு விதம் எது? கீழே சாளுக்கியமும் மேலை சாளுக்கியமும் பிளவுபட்டிருக்கிறது. அது தாயாதி சண்டை. அவர்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டால் சோழ தேசத்தை பூண்டோடு நசுக்கி எடுத்து விடலாம் என்று திட்டம். இதை யார் செய்கிறார்கள்? சேரர்கள் செய்கிறார்கள். சேர தேசத்துள்ள காந்தளூர் சாலை கடிகையில் அந்தணர்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாய் மேலை சாளுக்கியம் போய் மேலை சாளுக்கியத்திலிருந்து கீழே சாளுக்கியத்திற்கும் இரத்த சம்பந்தமாக திருமணமும் மற்ற உணர்வுகளும் ஏற்படுத்த முயலுகின்றார்கள். உனக்கு இது எப்படி தெரிந்தது? நாகை புத்த விகாரத்திற்கு எனக்கு வைத்தியம் செய்ய அழைத்து போன துறவி சொன்னார். எப்பொழுது? மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அழுகை அழைத்து, இதுதான் உன்னுடைய கதை, இதை நிறைவேற்றியவன் நான். உண்மையில் உன் காதலனை கொன்றது ராஜேந்திரன் இல்லை, அவர்கள் சிங்களவர்கள், சிங்கள புத்த குருமார்கள். அவர்கள் யோசனைப்படி நடந்த சதி திட்டம்தான் இது. பாண்டியர்கள் இதற்கு நல்ல ஆதரவு தெரிவித்தார்கள். சிங்களவர்களை தொண்டி வழியாக உள்ளே அழைத்து வந்தவர்கள் அவர்கள்தான். நன்கு தமிழ் பேச பழகி பிறகு நாகை விகாரத்தில் கூலி வேலைக்கு அமர்த்தினார்கள். அப்படி செய்யுங்கள் என்று சேரர்கள்தான் சிங்களர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். சோழ மன்னன் தன் மகள் மீது மிகப்பெரிய பாசம் வைத்திருக்கிறவன். அவனுடைய மனோரீதியான வலுவை உடைத்தால் அதனால் அவன் தேசத்தை உடைத்துவிட முடியும் என்று சொன்னார்கள். நாகை புத்த விகாரம் இதில் ஈடுபட என்ன காரணம்? சோழ மன்னன் சைவ மதத்தை மிக பிரம்மாண்ட முறையில் ஆதரித்து வருகின்றான். சோழ தேசம் சைவ மதத்தின் பால்பட்டு ஒன்றாக எருகி இணைந்திருக்கிறது. வைணவத்தின் மீது துவேஷம் கொள்ளாமல் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, குந்தவை தேவியார் பாண்டியர்களையும் அரவணைத்து சிவாலயங்களுக்கு சென்று வேண்டுமென்று பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்றார். பௌத்தர்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், அதிகம் ஆதரிக்கப்படாமல் இருக்கிறார்கள். பௌத்த மதம் பரவ வேண்டும். மதத்தின் வால்பட்டு இறுகிய சோழ தேசம் உடைபட வேண்டும். சைவ மதத்தின் குறைகளை பெரிதுபடுத்த பௌத்தர்களால் தான் முடியும். அந்தணர்களின் ஆளுமை அதிகம் இருப்பதை சுட்டி காட்ட வேண்டும். அந்தணர்களுக்கும் அந்தணர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை பெரிதுபடுத்தி காட்ட வேண்டும். அந்தணர்களை எதிர்த்தால் சைவ வைணவ மதங்கள் சிதறிப்போகும். எனவே அந்தணர்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயலையும் செய்ய வேண்டும் என்று அதற்கும் சரியாக ஆளை அனுப்பினார்கள். அடப்பாவிகளார்! பிரம்மராயர் பதறினார். இதெல்லாம்
எங்கே திட்டமிடப்பட்டன? திட்டமிடப்பட்டது தெற்கு ஈழத்தில். செயலாற்றக்கூடியவர்கள் குழுமியது நாகை புத்த விகாரத்தில். சோழ தேசத்திற்கு எதிராக பல்வேறு விதமான வேலைகள் அங்கு நடைபெற்றன. நிபந்தம் வாங்கி கொண்டார்களே, ஆம், அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி கொண்டார்கள். சுமூகமாக வாழ அவர்களுக்கு விருப்பமில்லையா? அப்படி சொல்ல முடியாது. நாகை புத்த விகாரத்தில் உள்ள சில புத்த துறவிகளுக்கு இந்த அரசியல் அணுகுமுறை பிடிக்கவே இல்லை. இந்த சூழ்ச்சிகளில் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனாலும் சிங்கள புத்த விகாரத்தில் இருந்து வரும் பிட்சுக்களுடைய கட்டளைகளை அவர்களால் மீற முடியவில்லை. மீறினால் என்ன ஆகியிருக்கும்? பிரம்மராயர் கேள்வி கேட்டார். நாகை புத்த விகாரம் அமைதியை கூட கெடுக்கப்பட்டிருக்கும். உன்னை அழைத்து போன துறவி உன்னிடம் இதை சொல்ல காரணம் என்ன? அவர் ஒரு நல்ல துறவி, சரியான புத்த மதவாதி. இப்படி ஒரு அரசியல் பண்ண வேண்டியது அவசியம்தானா என்று அடிக்கடி எதிர்த்து குரல் எழுப்பியவர் அவர். அப்படி எழுதியதற்காக சில முறை அவர் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார். அவர் அடிப்படையில் தமிழர், வேளாளர், பிறப்பால் சைவர், புத்தமதத்தில் ஈடுபாடு கொண்டு பௌத்தராக மாறியவர். அவரை புத்தமத துரோகி என்ற கல்லை 3 நாட்கள் சுமக்கச் சொன்னார்கள். அவர் சுமந்தும் இருந்தார். மரணப்படுக்கையில் காஞ்சிபுரத்தில் அவருக்கு நான் வைத்தியம் செய்த பொழுது என்னுடைய பணிவிடைகளை பார்த்து மனம் நெகிழ்ந்தபோது, நான் இறக்கப் போகின்றேன், என்னால் இதை ஒளித்து வைத்து கொள்ள முடியவில்லை, இதோ இதுதான் உன் வாழ்க்கை என்று விரிவாகச் சொன்னார். இது எப்பொழுது நடந்தது? போன மாதம். ஏன் நீ உடனடியாக தெரிவிக்கவில்லை? எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இது மொத்தத்தையும் உள்வாங்கி நான் யோசனை செய்ய இத்தனை காலம் பிடித்துவிட்டது. எந்த பாவமும் அறியாத சுகவனனை என் வாழ்க்கை பலி கொண்டு விட்டது. அந்த அப்பாவி இருந்ததற்கு நானும் காரணமாகிவிட்டேன். அது என்னை உறுத்தியது. மிகப்பெரிய பாவம் அது என்று தோன்றியது. எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாவம் என்னுடைய தந்தையை நான் கதறடித்திருக்கின்றேன். என்னுடைய தமையனை சந்தேகப்பட்டு இழிவாக பேசி இருக்கிறேன். அவரை துடிக்க வைத்திருக்கிறேன். என் தாயின் வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டிருக்கின்றேன். என் சிற்றனையின் வேதனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறேன். சோழ தேச மக்கள் திகைத்துப்போர் இருக்கின்ற பெரும் பாவத்தை செய்திருக்கின்றேன். இதற்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பாவத்திற்கான கழுவாயை தேட வேண்டும். எனவே புத்தமதம் என்ற விஷயத்தை தொடர்ந்து பொய்யர்கள் எங்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு, நல்லவர்களும் எங்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் பழைய அறைக்கு வந்திருக்கிறேன். இவர்களெல்லாம் யார்? என்னைப் போல் பல்வேறு விதமாக இந்த விகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களும் புத்த மதத்தை துறந்து பாண்டிய தேசம் போகிறார்கள். எனக்கு வழித்துணையாக வந்தார்கள். அவர்களை விடுவித்து விடலாமா? என்ன கைது செய்திருக்கின்றீர்களா? இல்லை, ஒரு அறையில் உட்கார வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் காவலும் வைத்திருக்கிறேன். வேண்டாம், அவர்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். அதே சமயம் உங்கள் கவனமும் தவறில்லை. இந்த காவலோடு நீங்கள் பாண்டிய தேசத்திற்கு அனுப்பிவிடலாம். அவர்களே அனுப்பிவிடலாம். நீ என்ன செய்வதாக உத்தேசம் சந்திரமல்லி? என் தந்தையை பார்க்க வேண்டும். அவர் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். என் தமையனை பார்க்க வேண்டும். நான் செய்தது பிசகு, என் முடிவுகள் தவறு என்று அவனிடம் கைகூப்பி எறிஞ்ச வேண்டும். அவரை வேதனைப்படுத்தியதற்காக வருத்தப்பட வேண்டும். பட்ட மகிழ்ச்சியை, என் தாயை, பஞ்சவன் மாதேவியை, மற்ற அரசியர்களை சந்தித்து திரும்பி வந்துவிட்ட நிலையை கூற வேண்டும். சோழ மக்களுக்கு என் வருகை அறிவிக்கப்பட வேண்டும். எந்த இடத்தில் சக்கரவர்த்தியார் கோவில் கட்டுகிறாரோ, கோவில் கட்டுவது உன் தந்தை சந்திரமௌலி. இல்லை, அவர் என்னை மகளே என்று ஏற்காமல் அவரை நான் தந்தை என்று அழைப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை. அவர் என்னை மகளாக ஏற்றால்தான் நான் அவரை தந்தை என்று அழைக்க முடியும். மற்றபடி நான் சோழ தேசத்து பிரஜை. அவர் எனக்கு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நான் விலகி நின்று கோவில் கட்டுகின்ற இடத்திலிருந்து என்னுடைய மனோபலத்தின் மூலம் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பேன். உன் பாதுகாப்பு தேவைதானா அவருக்கு? பாண்டியர்களிடமிருந்தும் சாளுக்கியரிடமிருந்தும் கங்கர்களிடமிருந்தும் காப்பாற்றுகின்ற நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் இவர்கள் இல்லாத சில விஷயங்கள் அவரை சுற்றி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்ற என்னால் தான் முடியும். நான் பௌத்த விகாரத்தில் இந்த விதமான விஷயத்தை படித்திருக்கின்றேன். அப்படி காப்பாற்றவும் தஞ்சையில் ஒரு ஆள் வேண்டும். அவர் பெயர் கருவூர் தேவர். அவர் இருக்கின்றார். ஆனால் அவரால் ஒரு இடத்தில் பொருந்தி இருக்க முடியாது. நான் பொருந்தி இருக்கப் போகிறேன். எங்கே கோயில் கட்டுகின்றாரோ அங்கே. அப்படி ஒருவர் பொருந்தி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சூட்சும சக்திகளில் மோசமானவை அங்கு அதிகம் இருக்கின்றன. கோவில் கட்டுவதற்கு இடைஞ்சலாக
பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகின்றன. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புகழ் அடைந்துவிடக்கூடாது என்று ஒரு வெறியிலே பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சேலர்கள் பலர் இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனே, எனக்கு கனவுகளில் சிலது வரும் என்று. எனக்கு என்ன கனவுகள் என்று சொன்னால், இல்லை, உங்களிடம் அதை விளக்கி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானால் எனக்கு பலமான காவல் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு தேவை கோயில் கட்டும் இடத்திலிருந்து தென்மேற்கே ஒரு குடிசை, அது நீர்நிலைக்கு அருகே இருப்பில் நிம்மதி. இளவரசி சந்திரமல்லி அவர்களே, உங்கள் வருகை நல் வருகையாகட்டும். சோழ சாம்ராஜ்யம் உங்கள் வருகையால் மலரட்டும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உங்கள் வருகையைக் கண்டு மகிழட்டும். உங்கள் வருகையை பற்றி உங்கள் தமையனுக்கும் உடனடியாக செய்திகள் அனுப்புவேன். இன்று மாலைக்குள் அவர்கள் இருப்பிடத்திற்கு உங்கள் வருகை தெரிவிக்கப்பட்டுவிடும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடந்து கொள்வேன். அதுவரை இந்த பழைய அறையில் சந்திரமல்லி சட்டென்று எழுந்து நின்றால் சிறை வைக்கப்படுவேன் என்று தெரியும். இல்லை சந்திரமல்லி அவர்களே, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஒரு காலம் பின்னடைய வேண்டாம். அது தவிர எனக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டும். என்ன உதவி சந்திரமல்லி? என்னை நேசித்த சுகவனன் இறந்த இடத்திற்கு அருகே ஒரு மாடம் கட்டி அங்கு நந்தா விளக்கு எரிக்க வேண்டும். அது பசுனை தீபமாக இருக்க வேண்டும். இதோ அதற்குண்டான செலவு. ஒரு சுருக்குப்பையை திறந்து தாயக்கட்டைகள் போன்று விரல் நீளமுள்ள கருப்பு வர்ணமுடைய கட்டைகளை எடுத்து போட்டாள். கருப்பாக இருக்கின்றனவே, வர்ணமடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த கட்டிகள் தங்க கட்டிகள். பிரம்மராயர் மரத்தடியில் வைக்கப்பட்ட அந்த உலோக கட்டைகளை எடுத்து கண்களில் ஒட்டி கொண்டார். இடுப்பில் பத்திரப்படுத்தி கொண்டார். நீங்கள் சொன்ன வண்ணமே செய்வேன். இந்த வருடம் முழுவதும் நந்தா விளக்கு சுகவனனுக்காக எரியும். அரண்மனை பெண்கள் எழுந்து விவரம் சொல்லப்பட்டு சந்திரமல்லியை பார்க்க ஓடோடி வந்தார்கள். சந்திரமல்லி அவர்களை வணங்கினாள். பிரம்மராயர் அரண்மனையை விட்டு வெளியேறி அதிகாரிகளுடன் கலந்து பேசி நாலாபுரமும் ஆட்களை அனுப்பினார். புத்த விகாரத்தை சோதனையிட ஒரு அதிகாரியை நியமித்து அதற்குண்டான அதிகாரத்தை ஒரு ஓலையில் எழுதி முத்திரையிட்டு சிறு படையோடு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் புத்த விகாரத்தையும் அவ்விதமாகவே சோதனையிட ஆட்களை அனுப்பினார். சக்கரவர்த்தியும் இளவரசரும் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள் அல்லது திருவல்லம் தஞ்சை என்று சற்று தூரத்தில் இருப்பார்கள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்களிடம் மிக பக்குவமாக விஷயத்தை சொல்லக்கூடிய வயசாளிகளை அனுப்பினார். பஞ்சவன் மாதேவியிடம் தகவல் சொல்ல ஒரு ஆள் அனுப்பிவிட்டு இந்த ஓலை நறுக்கி கொடுத்து விடு என்று கூடையில் ஓலை அரசுக்கு முற்றையிட்டு கொடுத்தார். அந்த ஓலை நறுக்கில் ஒரே ஒரு வாக்கியம்தான் எழுதப்பட்டிருந்தது. சந்திரமல்லியை நான் நம்பவில்லை. பிரம்மராயருக்கு உறக்கம் முற்றிலும் கலைந்து போயிற்று. அத்தனை பாண்டிய தேசத்திலிருந்து வீரனை குணசீலனை அழைத்து வா. அவனுக்கு ஒரு குதிரையை கொடுத்து விடு. அவனோடும் நானும் இளவரசர் ராஜேந்திரனும் வந்தியத்தேவரும் பாறைகள் செதுக்கப்படுகின்ற நார்த்தமலையை நோக்கி போகின்றோம். தளிச்சேரி பெண்டுகள் ஏற்கனவே அங்கு போய்விட்டதாகவும் ஆட்டமும் பாட்டமும் இரவு நேரம் அமர்க்களப்படுகிறது என்றும் நல்ல பாறைகளை பிளந்து வண்டியில் ஏற்றப்பட்டு அவை தஞ்சையை நோக்கி அனுப்பிவிட்டதாகவும் செய்தி வந்தது. கொண்டு போகும் தடத்தை பார்க்கவும், வண்டிகளின் வலிவை பார்க்கவும், இழுக்கின்றவனுடைய வலிவை பார்க்கவும், கிராம மக்களுக்கும் அடிமை வீரர்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்க்கவும் நான் அங்கு பயணப்பட விரும்புகின்றேன். ஒரு முறை நார்த்தமலை போய்விட்டு வந்துவிட்டால் அந்த வேலைகள் துரிதமாக நடக்கும். பழுவேட்டரையரிடம் சக்கரவர்த்தி கட்டளையிட அந்த வேலைகள் துரிதமாக நடந்தன. அஸ்திவாரங்களோடு அரசர் பேச்சு நடத்தினார். இப்பொழுது அடிமை வீரர்கள் மிக அருகே சக்கரவர்த்தியை பார்த்தார்கள். சிரித்து பேசினர். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை விவாதித்தார்கள். ஒரு இரவு நேரம் நார்த்தமலைக்கு பயணப்படலாம் என்றும் அந்தி சாயும் நேரத்தில் உணவை முடித்து குதிரையில் ஏறிய பொழுது பஞ்சவன் மாதேவி ஓடோடி வந்தாள். என்ன மறுபடியும் செய்திகள் இருக்கின்றனவா? சக்கரவர்த்தி சிரித்தபடியே பஞ்சவன் மாதேவியை பார்த்து கேட்க அவள் சக்கரவர்த்தியின் காதருகே விஷயத்தை சொன்னாள். சக்கரவர்த்தியின் கண்கள் நிலைக்குத்தி நின்றன. மூச்சுவிட மறந்தவர் போல அமைதியாக இருந்தார். பிறகு மெல்ல கண்களை மூடி திறந்து பஞ்சவன் மாதேவியை உற்று பார்த்து இந்த செய்தியை ராஜேந்திரனிடம் தெரிவித்துவிடு என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவி மெல்ல நகர்ந்து முணுமுணுப்பான குரலில் சந்திரமல்லியின் வருகையை ராஜேந்திரனுக்கு தெரிவித்தார். ராஜேந்திரனின் முகத்திலும் அதே விதமான திகைப்பு இருந்தது. வந்தியத்தேவருக்கும் அது சொல்லப்பட்டது. அனைவரும் கோவில் அஸ்திவாரம் தோண்டப்படுகின்ற மேடான புல்வெளியில் தலைகுனிந்து நின்றனர். சக்கரவர்த்தியின் அசைவுக்காக மற்ற மூவரும் காத்திருந்தனர். சக்கரவர்த்தி மெல்ல வானத்தை பார்த்தார். இடதும் வலதும் பார்த்தார்.
சரி, அவளை பிரம்மராயர் பார்த்து கொள்ளட்டும். அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யட்டும். எனக்கு எந்த உணர்ச்சி வேகமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. சந்திரமல்லியை காட்டிலும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன. சந்திரமல்லி விருப்பப்பட்டால் தஞ்சைக்கு வரலாம். என் நார்த்தாமலை பயணம் தொடரும். சந்திரமல்லியை அவசியமானால் வந்து பார்த்து பேசிக்கொள்ளுவோம். ராஜேந்திர சோழர் தலையசைத்தார். தந்தை செய்வது சரி என்று சொன்னார். அவர்கள் குதிரைகள் தெற்கு நோக்கி திருவல்லம் வழியாக நார்த்தமலை பாதையில் விரைய துவங்கியது. பஞ்சவன் மாதேவி திகைத்து கிடந்தாள். எதற்கு இப்பொழுது சந்திரமல்லி வந்தாள்? இப்பொழுது என்ன செய்யப் போகிறாள் என்று வியந்தாள். பிரம்மராயர் ஓலை அனுப்பினார். அரசர் அதிரவில்லை. சந்திரமல்லி உடன் கொண்டு வரவும் பட்டமகிழ்ச்சியார் பார்க்க விரும்புகின்றார். தஞ்சை அரண்மனையில் செய்தி கசிந்தது. அரசுகளிடமிருந்து அதிகாரிச்சிகளும், அதிகாரிச்சிகளிடமிருந்து சேடிகளுக்கும், சேடிகளிடமிருந்து அரண்மனைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும், சேனாதிபதிகளுக்கும், மற்ற மக்களுக்கும் விஷயங்கள் வேகமாக பரவின. அரசியல் பற்றியும் அரசாங்கம் பற்றியும் எதுவும் தெரியாதவர்கள் கூட அரசருடைய வாழ்க்கையை பற்றி வேகமாக பேசினார்கள். சந்திரமல்லியின் வருகை சரியா, போனது சரியா, பிறந்தது தவறா என்றெல்லாம் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். திருவள்ளத்தில் உள்ள வயசாளிகள் சற்று உரிமையை எடுத்துக்கொண்டு அரசரை பார்த்து கைகூப்பினர். அருகே வந்து முழங்காலை பற்றி தலையில் வைத்து கொண்டார்கள். ஐயா, சந்திரமல்லி வந்து விட்டாளாமே என்று குதூகலமாக சொன்னார்கள். ஆனால் அதில் ஒரு நடிப்பும் இருந்தது. அரசருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரியாமல் அரசருக்கு பிடித்தது பேச வேண்டும் என்பது போல ஒரு எண்ணம் இருந்து ஆமாம் என்று அலுப்போடு அரசர் சொன்னால் அதற்கு எதற்கு வந்தார்கள் என்று பேசவும், வந்துவிட்டார்கள் என்று சந்தோஷமாக சொன்னால் நல்லவேளை கடவுளுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக உண்டு என்று சொல்லவும் அந்த வயசாளிகள் தந்திரமாக தயாராக இருந்தார்கள். அவர் தந்திரத்தை இளைஞர்கள் கேலி செய்தார்கள். ஆனால் சக்கரவர்த்திக்கு மக்களை தெரியும். இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் வெறுமே ஒரு தகவலாய் ஆம் வந்துவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆளினுடைய பார்வைக்கு தாவி அங்கே உள்ளவர்களை குசலம் விசாரித்து சந்திரமல்லியை பற்றி கேட்டவர்களை முற்றிலுமாக விளக்கினார். சில வயசாளிகள் அதே தந்திரத்தை இளவரசர் ராஜேந்திரனிடம் காண்பிக்க முயற்சித்தனர். பா, சந்திரமல்லி வந்து விட்டாளாமே என்று மிக வியப்போடு கேட்பது போல் இளவரசர் அருகே நெருங்கி நின்று கை கூப்பினர். இளவரசர் ராஜேந்திரர் அப்படி கேட்ட வயசாளிகளை உற்று பார்த்தார். அவர் பார்வையில் சீற்றம் இருந்தது. ராஜேந்திரனை கவனித்துக் கொண்டிருந்த வயசாளிகளை விளக்கி, உனக்கு என்ன தொழில் என்று கேட்டார். வேளாண்மைதான் ஐயா. அவர் பதில் சொல்ல, உன் நிலத்தில் எவ்வளவு களம் கண்டது என்று பதிலுக்கு கேட்டார். அவர் ஒரு கணக்கை சொல்ல, இவ்வளவுதானா? உழைப்பு தான் முக்கியம். நன்றாக உழைத்தால்தான் நிறைய விளைவிக்க முடியும். விளைவிப்பவர்களை மையமாக வைத்து கொண்டுதான் சக்கரவர்த்தி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறுமே சோம்பி தெரிந்து கொண்டிருக்காதீர்கள், ஊர்க்கதைகளை பேசிக்கொண்டிருக்காதீர்கள். இந்த நேரம் நீ வயலில் இருக்க வேண்டியவன் அல்லவா? இங்கே என்ன செய்து கொண்டே இருக்கிறாய் என்று அதட்ட வயசாளிகள் பின்னுக்கு நகர்ந்தார்கள். இளைஞர்கள் வாயை பொத்தி கொண்டு சிரித்தார்கள். எல்லோருக்குமே அது புரிந்து போயிற்று. இளவரசருக்கு மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து சோப்பாக்கிய ஆராத்தியை எடுத்தார்கள். நெற்றியில் திலகமிட்டார்கள், குலவியிட்டார்கள். அப்படி குலவியிட்டதற்கு அரசு பணம் கொடுக்க முன்வந்த போது பணிவோடு வாங்கி கொண்டார்கள். பஞ்சவன் மாதேவிக்கும் பட்டமகிழ்ச்சிக்கும் நாங்கள் ஆரத்தி கறப்பதும் குலவியிடுவதும் வழக்கம். வேறு யாரும் இந்த பக்கம் அரச மகளிர் வருவார்களா? வந்தால் குலவியிட்டு ஆரத்தி எடுக்க வேண்டுமா என்று இன்னும் கெட்டிக்காரத்தனமாக கேட்டார்கள். இளவரசர் ராஜேந்திரர் வாய்விட்டு சிரித்தார். சந்திரமல்லி ஒரு சாதாரண பிரஜை. அவளுக்கு குலவையிட வேண்டாம். மேலும் திருவள்ளத்திற்கு அவள் வரமாட்டார்கள். அவர்கள் இருப்பிடம் தஞ்சை மட்டுமே. குலவி இடுவதும் ஆரத்தி எடுப்பதும் ஒரு சம்பிரதாயமான வரவேற்பு. இது மட்டும் செய்தால் போதாது. வந்து இளைப்பாறுகின்ற சிற்பிகளுக்கும், பாரவண்டி இழுப்பவர்களுக்கும், யானை பாகர்களுக்கும், எருதுகளை ஓட்டி வரும் இடையர்களுக்கும் நீங்கள் தங்க இடம் கொடுத்து குடிக்க நீர் கொடுத்து, ஒருவேளை அவர்கள் ஏதேனும் நோயுற்றிருந்தால் உங்கள் கிராமத்து வைத்தியரை கூட்டு வந்து வைத்தியம் பார்த்து அவர்கள் நலனை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வலிவோடு இருந்தால்தான் கோவில் பணி விரைவில் முடியும். பெண்களுக்கு இளவரசரின் பேச்சு பெருமையாக இருந்தது. நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், கவலைப்பட வேண்டாம் என்று குதூகலமாக பதில் சொன்னார்கள். சந்திரமல்லியை ஒரு ஓரமாய் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி திருவள்ளத்திலிருந்து தஞ்சைக்கு வர பிறகு குடந்தை வரை பரவியது. பழையாறையிலிருந்து ஒரு மூடு பல்லக்கில் சந்திரமல்லி தஞ்சைக்கு வந்து சேர்ந்த பொழுது தள்ளி நின்று பார்த்தார்களே தவிர யாரும் அருகே போய் பரிதாக குசலம் கேட்கவில்லை. கோவில் கட்டுகின்ற புல்மேட்டில் இருந்து வடமேற்காய் கிணறும் பூச்செடிகளும் பழமரங்களும் நிறைந்த ஒரு நந்தவனத்தில் அவளுக்கு ஓலை குடிசை போட்டு கொடுக்கப்பட்டது. 2 சேவடிகள் உட்பட 3 ஆண்கள் அவளுக்கு துணையாக விலக்கி இருந்தார்கள்.
சக்கரவர்த்தியினுடைய வழியிலிருந்து சிறிய கிராமங்களில் தங்கி பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்து மாற்றுப்பாதைகளை ஏற்பாடு செய்ய முடியுமா என்று யோசித்து சில இடங்களில் மாற்றுப்பாதை ஏற்பாடுகளை செய்து நான் திரும்பி வரும்பொழுது பாதை போட்டிருந்த தானியங்களும் அந்த கிராமத்தில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுவிட்டு நார்த்தமலை போகின்ற பாதையில் உள்ள பாறைகளில் சோதனைகள் செய்து பாறைகள் தேர்ந்தெடுப்பது பற்றி தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட போது அவருக்கு அருகே இருந்த குணசீலனும் அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டான். 3 நீண்ட பாறைகளை ஏற்றி வரும் அகலமான 16 சக்கரங்களை கொண்ட பார வண்டியை யானை இழுத்துவதைப் போல பார்த்ததும் குழந்தை போல குதூகலித்தார் சக்கரவர்த்தி. யானையின் முழங்கால் மீது ஏறி அதன் கன்னத்தை தடவி கொடுத்தார். அன்போடு முதுகில் அறைந்தார். வண்டியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். சக்கரத்தில் கால் வைத்து ஏறி பாறையின் மீது ஏறி நின்று அதன் நீள அகலம் பார்த்தார். இந்த பாறை சரிதானா என்று கேட்டார். குணசீலன் அவருக்கு பின்னால் தாவி ஏறி பாறையை பார்த்தான். குணசீலனின் சந்தோஷம் ராஜேந்திரருக்கு வியப்பாக இருந்தது. குதிரை வண்டியை அருகே எடுத்து போய் அவரும் வண்டியின் மீது ஏறி வண்டியின் இந்த பாறையின் மீது ஏறி நின்றார். யானையின் முதுகில் காயங்கள் இருப்பது பார்த்து பாகனை விசாரித்தார். அடிமை வீரர்கள் ஆவலோடு வர மெய்க்காவல் படையினர் மெல்ல தடுத்தார்கள். முதல் பாரவண்டியோடு வரும் அடிக்கட்டை சிற்பி ஒருவனை அறிமுகப்படுத்தினார்கள். மன்னன் அவனை மேலே வரச் சொல்லி கட்டித் தழுவி கொண்டார். உள்ளங்கைகளை விரித்து பார்த்தார். தழும்பேறிய உள்ளங்கைகளை விழித்து பார்த்தார். தழும்பேறிய அந்த கைகளை தடவி கொடுத்தார். இடையிலுள்ள சில கிராமங்களை எப்படி தாண்டப் போகின்றோம் என்பதுதான் தெரியவில்லை என்று சிற்பி சொல்ல அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன என சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படையால் சொல்லப்பட்டது. அடுத்த ஒரு கல் தூரத்தில் இன்னும் 2 பாரவண்டிகள் வருகின்றன என்று சிற்பி சொன்னவுடன் சக்கரவர்த்தி கீழே இறங்கினார். குதிரையில் ஏறினார். அந்த படைகள் மொத்தமும் பெரிய கூக்குரலோடு அந்த பாதையில் ஏறின. போர்க்களம் நோக்கி போகின்ற குதிரைகள் போல விரைந்தன. மக்கள் மிரண்டு ஒதுங்கினர். அடுத்த பாரவண்டியில் ஒரு அச்சு விரிசல் விட துவங்கியது. அதை மாற்ற வேண்டும் என்றால் பாறைகளை இறக்கியாக வேண்டும். பாறைகளை எப்படி இறக்குவது ஏற்றுவது என்ற யோசனையாக இருந்தது. ஆனால் குணசீலன் யோசனை செய்தான். கீழே படுத்துக்கொண்டு அச்சை பரிசோதனை செய்தான். ஒரு மரப்பலகையை கொண்டு விரிசல் இருக்கும் இடத்தில் அடித்து பிணைத்து விடலாம். அதற்கு முன்பு அந்த விரிசல் கற்களை இறுக்கமாக உபயோகப்படுத்தும் மருந்து பிசின் தடவி இறுக்கி விடலாம். இவைகளை பாறைகள் இறக்காமலேயே செய்துவிட முடியும். இந்த கிராமத்தில் மரப்பலகை இருக்கிறதா என்று கேட்கப் போய் எந்த மரப்பலகையும் தனியாக கிடைக்காமல் யாரோ ஊஞ்சல் பலகையை கழட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஊஞ்சல் பலகையை 2ஆக அறுத்து மருந்து பூசி குணசீலன் அதை ஆணி எடுத்து இறக்கினான். உடம்பெல்லாம் புழுதியாக எழுந்து நின்றான். இனி 10 முறை முன்னும் பின்னும் ஓடினாலும் இந்த பலகை கட்டு விடாது என்று உறுதி சொன்னான். வந்தியத்தேவர் அவன் அருகே போய் தட்டி கொடுத்தார். நார்த்தமலையில் பல பாறைகள் பிளக்கப்பட்டு மலைச்சரிவிலும் மணலிலும் உருட்டப்பட்டு இருந்தன. சதாசிவாச்சாரி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்து வணங்கினார். அந்தணர்கள் பூரண கும்பை மரியாதை கொடுத்தார்கள். கிராமத்து பெண்கள் நடைப்பாவாடை விரித்தார்கள். சிறு முரசுகளும் பாறைகளும் முழங்க எக்காலம் ஊதப்பட ஜனங்கள் ஆடிக்கொண்டே அரசரை அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு இரும்பு குண்டுக்குள் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அரசர் அங்கு போய் மௌனமாக நின்றார். எல்லா வீரர்களையும் நிற்க அடிமை வீரர்கள் கைகட்டி பாறைக்கு எதிர்ப்புறம் நின்றனர். அரசரிடம் ஒரு கூடை செவ்வரளி பூ கொடுக்கப்பட்டது. செவ்வரளியை அந்த பாதையின் மீது சொரிந்து அரசர் கைகூப்பினார். சிறிது நேரம் பாறையையே பார்த்து கொண்டு நின்றார். சட்டென்று நகர்ந்தார். மெய்க்காவல்களை விலக்கினார். பாறையை சுற்றி மலை ஏறி சற்று உயிரே போனார். தள்ளி நின்றிருந்த அடிமை வீரர்களுக்கு அருகே போனார். அந்த வீரர்கள் பரவசமாயினர். சதாசிவம் என்று குரல் கொடுக்க சதாசிவாச்சாரி பின்னாலேயே ஓடினார். பாறைகளை மிகவும் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறதா? இல்லை, பல்வேறு பாறைகள் விரிசல் விட்டுத்தான் இருக்கின்றன. விரல் அங்குலமான ஆழம் அடித்தால் போதும். வரிசையாக 15 குழிகள் போதும். நடுக்குழியில் பெரிய ஆணியை வைத்து ஓங்கி அடித்தால் மற்ற குழிகளும் விரிசல் வேகமாக ஓடி பாறை பிளந்து விடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாவுக்கல் போல பிளக்கிறது. ஆனால் இது மாவுக்கல் அல்ல, நல்ல கருங்கல். அடிக்கட்டைக்கும் உத்திரத்திற்கும் மேல்தளத்திற்கும் போடவும் பெருந்தச்சர் வரைந்தது போல பலகையாக விமானம் எழுப்பவும் இந்த கற்கள் போதுமானவை. கற்பகிரக சிலைகள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு திருவக்கரை கற்கள் தான் சரியாக இருக்கும். சில சமயம் இந்த பாறைகள் செதில் செல்தாக பிளந்து விடுகின்றன. சில இடங்களில் பலவீனமாக இருக்கின்றன.
10 கை அகலம் கோடு போட்டு சமன் செய்ய முயற்சித்தால் ஏதேனும் ஒரு இடத்தில் பள்ளமாகி விடுகிறது. ஒரு கை அகலம் பாறை வழித்தெடுத்தது போல வந்து விடுகின்றது. சட்டென்று ராஜராஜர் திரும்பினார். தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த அடிமை வீரர்கள் அருகே போயினார். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல உணவு கிடைக்கிறதா? ஏதேனும் குறைகள் இருக்கிறதா? இப்பொழுதே யாருக்கேனும் ஊருக்கு போக வேண்டுமா? ஏதாவது ஏக்கம் இருக்கின்றதா? அப்படி இருப்பின் நிச்சயமாக போகலாம். வீரர்கள் மெல்ல நாணினார்கள், மெல்ல பின்னடைந்தார்கள். நல்ல உணவு கிடைக்கிறது, மக்கள் எங்களை அன்போடு நடத்துகிறார்கள். எங்கள் ஊருக்கு போகும்படியான எண்ணம் இல்லை. கோவில் கட்டுவது என்றால் சிற்பங்கள் செய்வது என்று நினைத்தேன். ஆனால் பாறை எடுத்து வர இவ்வளவு தொலைவு வர வேண்டும் என்று தெரியவில்லை. 2 நாள் நடை போல் இருக்கின்றது. பாறையோடு போக வேண்டுமானால் 4 நாள் நடை இருக்கும். ஒரு இளைஞன் பேசினான். எல்லோருக்கும் சிற்பங்கள் செய்யும் இடத்தில் வேலை இருந்தால் பாறைகளை செதுக்குவது யார்? ஓரளவு பாறைகள் எடுத்த பிறகு எல்லோருக்கும் வேலை அங்குதானே இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பாறைகள் செதுக்குவதுதான் முக்கியமான பணியாக இருக்கும். அங்கே வேறொன்றும் சிற்ப பணிகள் இப்பொழுது நடைபெறாது. வந்த பாறைகளை கிடத்தி வைக்கத்தான் முயற்சி செய்வார்கள். இழுத்து இழுத்து இடம் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். அஸ்திவார பள்ளத்திலிருந்து கற்களை போட்டு மேலே உறுதியாக சுவரை எழுப்பிய பிறகுதான் விமானம் பணிகள் பலகை பலகையாக அடுக்கி கொண்டு போகின்ற வித்தை கோஷங்களை ஏற்படுத்தி சிற்பங்களை கொண்டு போய் அங்கு வைப்பது என்பது வெகு தொலைவில் இருக்கிறது. உடனடியாக நிறைவேறும் காரியம் இல்லை. சிற்பம் செதுக்குவதை பார்க்க வேண்டுமானால் இன்னும் 3 அல்லது 4 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கட்டுமான பணிக்கான ஆயத்த வேலை அவைதான் இப்பொழுது நடைபெறுகின்றன. சதாசிவாச்சாரி குறுக்கிட்டு சொல்ல சக்கரவர்த்தி புன்னகையுடன் அந்த இளைஞரை பார்த்து கொண்டிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.